வணக்கம் மக்களே. மாற்றத்தை தாரோண்டு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து வின் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டை அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னத்தை மாற்றத்தை தந்தாங்க? ஒரு நாடு முன்னேறணும்னா கல்வியில் மாற்றம் இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போச்சில் எங்கள் ஸ்கூலில் 100 பேருக்கு மேலே படித்தாங்க. இப்போ அதே ஸ்கூலில் அடுத்து நம்ம ஜூன் மாதம் பள்ளி திறக்க போகிறதுக்கு இப்போ அட்மிஷனு 7 பேரோ 8 பேரோ தான் அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். இதுதான் உங்களின் மாற்றமா? யாரை கேட்டாலும் கவர்மெண்ட் ஸ்கூலு நல்லா இருக்காது, ஸ்கூலில் நல்லா படித்து தர மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. சரி, ஆட்சிக்கு வந்திய, ஆட்சியரை மாற்றினிய, கலெக்டரை மாற்றினிய, போலீஸை மாற்றினிய, எத்தனை பேரையும் அங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து அங்கே மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினீங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் உள்ள மாட்டேங்கினா எதுக்குன்னு போய் பாருங்கள். டீச்சர் சரியில்லையா, டீச்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, டீச்சரை மாற்று. அதை விட்டு மாற்றத்தை தாரோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கள் பூரா முட்டாள் மாதிரி கொடி பிடிச்சிட்டு அலையிறிய. எதுக்குள்ள கொடி பிடிச்சிட்டு அலையிறிய? நீ சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி துட்டு உன் பிள்ளைகள் படிப்புக்கும் மெடிக்கல் செலவுக்கு தான் போயிட்டு இருக்குது. 108 பேர் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் பிள்ளைகளில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது? அதை கேளு. நீ இன்னும் 15 நாள் தான் இருக்குது. சொல்லு, நீ அவங்ககிட்டலாம் சொல்லு. உன் பேர பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து நீ அப்படி மாற்றத்தை இல்லைன்னா அப்படி ஒரு மாற்றத்தை நீ தரண்டான், தமிழ்நாட்டை விட்டே வெளியே போயிரு அப்படின்னு கேளு.